ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் பேக் டு கோட் வித் டேனி சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வெப்சைட்டோட HTML கோட். ஸோ அது வந்து எந்த வெப்சைட்டாக வேணாலும் இருக்கலாம். அந்த வெப்சைட்டோட HTML கோடு வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம் பைத்தான் கோடை வச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரிப்பல்ட் அந்த வெப்சைட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கோட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே லாங்குவேஜெலாம் வரும். ஸோ நான் பைத்தான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நேம் வந்து பார்த்திங்கன்னா HTMLனு கொடுத்துக்கலாம். ஸோ க்ரியேட் கொடுத்துருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 12 லைன்ஸ் கோடை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டோட HTML கோடு வந்து ஈஸியாக இருக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வாங்க இப்போ கோட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹேஷ்டேக் கெட் HTML கோட் ஆஃப் எனி வெப்சைட். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த வெப்சைட் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வெப்சைட்டோட கோடு வந்து பார்த்திங்கன்னா HTML கோடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் ரெக்வெஸ்ட் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து URL வந்து இப்போ இம்போர்ட் பண்ணோம். ஸோ URL வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து யூடியூப்னு கொடுக்குறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா https://www.google.com. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கூகுளோட HTML கோடு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடுக்க விரும்புகிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் கூகுள்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூகுள் தவிர நீங்கள் வந்து யூடியூப் கொடுக்கலாம், இல்லைனா வந்து விக்கிபீடியா. ஸோ அந்த மாதிரி எந்த வெப்சைட் வேணால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹேஷ்டேக் இன்கேஸ் யூ நீட். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த URL கோடை வந்து எடுக்கிறதுக்கான இது. ஸோ அந்த கோடு தான் வந்து பார்த்திங்கன்னா அது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வெறும் சிம்பிள் தான். அது ஹேஷ்டேக் CD. ஸோ ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு புது வெப்சைட், ஸோ அன்னோன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு வெப்சைட் பண்ணோன்னா அக்செப்ட் குக்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ அதை இது பண்ணுறதுக்காக தான் இது மேலே வரும் ப்ராக்கெட். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெக்வெஸ்ட். ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த வெப்சைட் இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு புது வெப்சைட் பண்ணோன்னா அக்செப்ட் குக்கீஸ், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனுக்காக பர்மிஷன் கேட்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து பிளாக் பண்ணுறதுக்காக request.get URL cookies equal to CD. ஸோ cookies equal to CD. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹேஷ்டேக் ஆர் without a section. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா HTML கோட் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக ஸோ ஆர் ஈக்குவல் டு ரெக்வெஸ்ட். ஸோ ஆர் ஈக்குவல் டு ரெக்வெஸ்ட் டாட் கெட். ஸோ வந்து பார்த்திங்கன்னா URL. ஸோ ரெக்வெஸ்ட் டாட் கெட் என்ன வேணும்னா நம்மளுக்கு வந்து URL. ஸோ URLல உள்ளது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்க URLலேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா HTML கோட் தேவை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடைசி வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ அந்த கண்டென்ட்டை பிரிண்ட் பண்ணுறது பிரிண்ட் r.content. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த கண்டென்ட் வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இது ஈஸி தான். வெறும் 12 லைன்ஸ் கோட் வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட்டோட HTML கோடு எடுக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரிண்ட் பேரண்ட் கொடுக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் யூஸ் பண்ணியிருக்க HTML கோட். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து வேறு கொடுக்குறேன். ஸோ எக்ஸாம்பிள் நான் வந்து யூடியூப்னு கொடுக்குறேன். யூடியூப். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எந்த இடத்துல கேப்ஸ் கொடுத்துருக்காங்களோ கேப்ஸ் கொடுங்க. ஸோ நான் வந்து கரெக்டான ஸ்பெல்லிங் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து ரன் கொடுக்குறேன். ஸோ இந்த கோடு தான் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா HTML கோட். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ மறக்காமல் லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துக்கணும், வெறும் 12 லைன் கோடை வச்சு ஒரு வெப்சைட்டோட HTML கோடு வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துருக்கோம்.
ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.